திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் கோசாலைக்குள் வைத்து அஜித்தை போலீசார் தாக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலினுடைய காவலாளி அஜித் இந்த போலீசாருடைய விசாரணையில இந்த உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விசாரிக்கும் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த பத்ரகாளியம்மன் கோயிலினுடைய கோசாலை பகுதியில் வைத்துதான் அவரை விசாரித்து தனிப்படை காவலர்கள் அவரை தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தை சக்தீஸ்வரன் என்பவர்தான் அதை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலினுடைய உதவி ஆணையர், அதே போன்று இந்த வீடியோவை எடுத்த நபர் நீதிமன்றத்தில் இன்று மாலை 3 மணிக்கு அவர்கள் இவற்றை சமர்ப்பிக்க வேண்டும், ஆஜராக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம், அதாவது காவலாளி அஜித்தை இவர்கள் விசாரித்தது காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்காமல் அவரை அந்த கோயிலினுடைய கோசாலை பகுதியிலேயே வைத்து விசாரித்திருக்கிறார்கள், அவரை தாக்கி இருக்கிறார்கள். இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இந்த புகார் தொடர்பாக எந்த சந்தேகத்தின் அடிப்படையில அவரிடம் விசாரித்தீர்கள்? ஏன் முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் ஒரு சந்தேக நபரை அழைத்து விசாரித்தீர்கள்? சிசிடிவி பதிவுகள் கேமரா இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் வேறு இடங்களுக்கு சென்று அழைத்து வைத்து விசாரித்தது ஏன்? அவர்கள் அடித்து துன்புறுத்துவதற்கு ஏதுவாக அவ்வாறு அழைத்து சென்றீர்களா? 2 நாட்களாக வெவ்வேறு இடங்களுக்கு அஜித்குமாரை அழைத்து சென்று தாக்கியிருக்கிறார்கள் என்றும் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் காட்டமாக இந்த பல்வேறு கேள்விகளை முன்வைத்து கேட்டிருந்தார்கள். இதில் முழுமையான தகவல்களை தமிழக அரசு மறைக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கிற்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.